குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 1ஆம் தேதி 17/8/2024 சனிக்கிழமை. நாளெல்லாம் திருநாளே 17/8/2024. இன்று சனிக்கிழமை, குரோதி வருடம், ஆவணி மாதம் 1ஆம் நாள். இன்றைய திதி திரையோதசி, மறுநாள் அதிகாலை 4:45 மணி வரை, பின்னர் சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் பூராடம், காலை 10:41 மணி வரை, பின்னர் உத்திராடம். யோகம் நாள் முழுதும் சித்த யோகம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் மாலை 4:32 வரை ரிஷப ராசிக்கு, அதன் பின்னர் மிதுனம் ராசிக்கு. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். கரணம் கௌலவம், தைதுலம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி திதி சூன்யம். இன்றைய விசேஷம் ஆவணி மாத பிறப்பு, சுக்லபட்ச மகா பிரதோஷம், சுன்யார்கம், விஷ்ணுபதி புண்ணியகாலம். நம்முடைய அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாரி ஒரு தொழில் செய்து கொண்டு இருந்தாலும் சரி, அந்த தொழில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கணும், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும். அதனால் தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்தில் இலுப்பெண்ணெய் தீபம் வாழைத்தண்டு திரியில் போட்டுக்கிட்டு வரணும். இதனை தொடர்ந்து ரெகுலராக வாரம் சனிக்கிழமை நாள்லையோ அல்லது தினந்தோறும் தீபம் ஏற்றுவதாக இருந்தால் இந்த இலுப்பெண்ணையும் வாழைத்தண்டு திரியும் பயன்படுத்த தொழிலில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இனி 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, இன்றைய உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து பல பேர் பல வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு முன் உதாரணமாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது. அதாவது பல பேர் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து பொறாமையும் படுவார்கள், பல பேர் உங்களை பாராட்டும் செய்வார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார உயர்வுகள், தொழில் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில படிப்படியாக ஒரு உயர்ந்த அனுபவங்கள் பெற்றிருக்கக்கூடிய அனுபவ அறிவுகள் உங்களுக்கு இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாட்கள் சந்திராஷ்டமத்தினுடைய சின்ன தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்பாடுகள் செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தும் போது பல வகையில் நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். நேரத்துக்கு உணவை எடுத்துக்கொள்வது பல வகை நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் பொருள் ஏவல் தெரிந்து எந்த இடத்தில் எதை பேச வேண்டும், எந்த இடத்தில் எதை பேசக்கூடாதுன்றத உணர்ந்து புரிஞ்சு தெரிஞ்சு பேசிக்கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பல கோணத்தில் பல சிந்தனைகள்ல உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைவதற்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. உங்களுடைய திட்டமிடுதல் அப்படின்றது பல பேர் பாராட்டத்தக்க ஒரு விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள்னால ஆண்களுக்கும் ஆண்கள்னால பெண்களுக்கும் இன்றைய நாட்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது. பொருளாதாரத்துக்கான முயற்சிகளும் முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் பல மடங்கு உங்களுடைய நன்மைகள் எதிர்காலத்தில் அமையக்கூடிய சேமிப்பு ஆற்றலும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும்.
கடகராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான பயணத்திலும் சிறப்பான ஒரு வெற்றிகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. பொருளாதார உயர்வுக்கும் முயற்சிக்கும் அனைத்தும் வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கிறது. ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவிகள் எல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான சூழ்நிலைகளும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுடைய திறமைக்கேற்ற வருமானம், இது எல்லாமே பல மடங்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகமான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாட்கள் போறாம் மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் அமைய போயிருக்கிறது. புதிய திட்டங்கள் பல வகையில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். பொருளாதார உயர்வுகள் அதிகரிக்கும். பண சேமிப்புகள் அதிகரிக்கும். பண சேமிப்பின் மூலமாக எதிர்கால திட்டத்தை சிறப்பான ஒரு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி, மனை, இடத்தின் மூலமாக அதிக மகிழ்ச்சியும் அதிக லாபத்தையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கவலைகள், வேதனைகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கிறது. பழைய பிரச்சனை எல்லாம் மனசுக்குள்ள போட்டு ஒரு குழப்பத்தை அடையக்கூடிய நாட்களாக இருக்கிறது. நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் பல சங்கடமான ஒரு விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணத்தால சில கவலையும் வேதனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுமை காத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வார்த்தைகள் ரொம்ப நிதானமாக இருந்து கடைபிடித்துக் கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எங்கே முதலில் செல்வது, எந்த காரியத்தை முதலில் செய்வதுன்றதை சிந்தித்து செயல்படுத்தும் போது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனா ஐடி துறையில் இருப்பவர்களும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கும் இரட்டைப்பு லாபங்கள் அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்றது இருக்கிறது. புதிய உற்சாகத்தையும் உத்வேகத்தோடு இருந்து முயற்சி செய்யும் போது பல வகையில் நன்மைகளை காத்து கொண்டு இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்றது இருக்கிறது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் யாரை பற்றியும் யாரிடம் குறை சொல்லாமல், குறை யாரோ ஒருத்தர் சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்காம இருந்தீங்கன்னாவே பல சங்கடங்கள் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பூமி, மனை, இடத்தினால மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்கள், சொந்தமாக முதலீடு போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இரட்டிப்பு லாபங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக நீ அமைய போக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனோம்னா ஹோட்டல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நிறைய ஆர்டர்கள், அதேமாதிரி நிறைய நட்புகள் மூலமாக உங்களுடைய பேர் புகழ் 4 பேர் பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது. அமோகமான நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உறவினர் இடத்துல வாங்குறதோ கொடுக்கிறதோ வேண்டாம், பல சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி பண விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது வரும் பொழுதும் கோபப்பட்டு வண்டியை ஸ்பீடா ஓட்டுறதுனால பல சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான நாட்களாகவும் இன்றைய நாட்கள் அமைய போக இருக்கிறது. அதனால இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுத்தும் போது பல வெற்றிகளும்
பல குமிழ்கள் எல்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமோகமான நாட்களாக உங்களுக்கு காத்திருக்க போகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இன்றைய செயல்பாடுகளில் கொஞ்சம் நிதானத்தையும் கவனத்தையும் கடைபிடித்து நின்றால் பல வெற்றிகள் உங்களுக்கு குமிய போக இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வெற்றி வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, பொருளாதாரத்தை உயர்வுக்கான முயற்சியில் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது. பொருளாதாரத்தில் மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலையும் கூட்டு குடும்பத்தோடு இருந்த வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தனி குடுத்தனமா இருக்கிறவங்க கூட்டு குடும்பத்தில் இருந்தாதான் நம்ம மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் உங்க மனதில் அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது அப்படின்றது இருக்கிறது. விளையாட்டு துறையில் இருப்பவர்களும் ஜவுளி வியாபாரத்தில் இருப்பவர்களும் கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உற்சாகத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் வராகி அம்மனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் புகழ் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. எலக்ட்ரானிக்கல் பொருள் அதேமாரி ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்கள் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் காத்து கொண்டு இருக்கின்றது. விவசாயத்தில் இருப்பவர்கள் அரசாங்கத்தின் மூலமாக அரசு துறையின் மூலமாக பல வகையில் உங்களுக்கு வெற்றிகள் முன்னேற்றத்தையும் குமியக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாகவும் உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட பிசினஸில் இருக்கிறவங்க இதில் ஒரு கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்றால் மத்தியத்துக்கு பிறகு உங்களுக்கு நிறைய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சில ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இன்றைய நாட்கள் இருக்கிறனால யாரும் முகம் தெரியாத நபர்கிட்ட கொடுக்கல் வாங்கல தேவையில்லாத பல சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு மனக்கல் வேதனைகளும் சில ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பேச்சில் நிதானத்தையும் கவனத்தையும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது இருக்கிறது. உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். தூரத்த பயணத்தை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது. ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன்.